என் தலைவன் சூரியவன்ஷி சரியான சம்பவம். நான் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த இந்தியா ஏ விசஸ் ஸ்ரீலங்கா ஏ மேட்ச் வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச்ல என்னன்னா ஒரு கான்ட்ரோவர்சி வந்துச்சு. மேட்ச் டை ஆயி சூப்பர் ஓவர் வரைக்கும் போயி வந்து ஏதோ ஒரு ஸ்லெட்ஜ் பண்ணியிருப்பாங்க போல சூரியவன்ஷிய. ஸோ உடனே ட்ரிக்கர் ஆயி பையன் போவாப்ல. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து சூரியவன்ஷிய திட்டுறது கூட சரி ஒரு வகையில ஏதோ ஏத்துக்கலாம். ஓகே. இந்தியா ஃபேன்ஸ் சில பேரு, "ஏன்டா இவ்வளோ வன்மத்தோட இருக்கீங்க? சூரியவன்ஷி இப்பதான் வளர்ந்துட்டு வர்ற பையன். உடனே உனக்கு இதெல்லாம் தேவையா? ஓவர் ஆட்டிட்யூடு. நீ அவ்வளதான் நேத்து முளைச்ச காளான். ஐபிஎல்ல மட்டும் தான் உன்னால அடிக்க முடியும். நீ வந்து அதர் கண்ட்ரீஸ் வந்துட்டேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு. ஸோ இவ்வளவு கான்ட்ரோவர்சி வரும்போதே ஏதோ ஃபைனல்ல ஒரு சம்பவம் இருக்குன்னு நெனச்சேன். ஆனா இந்த அளவுக்கு சம்பவமா இருக்குன்னு நெனைக்கல. எந்த அளவுக்கு தெரியுமா சம்பவம்? சூரியவன்ஷி 2வது ஓவர் ஆடிக்கிட்டு இருக்கும்போது, ப்ரொஜெக்டட் ஸ்கோரு 1000 ரன்ஸ் கிட்ட இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தம், ஒரு 6 ரன்னுல வந்து நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி மிஸ் ஆயி போச்சு அவ்வளதான். ஏன்னா நெறைய சாதனைகள முறியடிச்சுட்டாரு. இது வந்து ஒரு அபிஷியல் மேட்ச் இல்லைன்னா கூட, ஸோ இந்த மேட்ச்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா வேற லெவல்ங்க. ஸோ சூரியவன்ஷிக்கு கண்டிப்பா நம்மலாம் சப்போர்ட் பண்ணணும். ஒரு வளர்ந்துட்டு வர ஆளு. ஸோ இந்தியா ஃபேன்ஸே நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா, வேற யார் சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இது 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 வெறும் தொடக்கம் தான் நெனைக்கிறேன். ஸோ வந்து இ இது இது ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு பாடமாவும் எடுத்துக்கலாம். எப்படின்னா, நம்மளோட ஹேட்டர்ஸ்க்கு சும்மா வாயிலலாம் நச நசன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. செய்கையில காட்டணும். அப்படி ஒரு செய்கை. இந்த சீரிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு டயலாக் இப்ப ஃபேமஸான ஒரு டயலாக் இருக்கு. "சுடு தண்ணீலே கைய விடுவான். அவன் உங்கள சும்மாவா விடுவான்? சும்மா விடவே இல்ல. செஞ்சுட்டாங்க."